அவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து அகில இந்திய அளவிற்கு புகழ்பெற்ற ஒரு நடிகை, சிறந்த பரதநாட்டிய கலைஞரும் கூட. அது இல்லாமல் அவங்க கர்நாடக சங்கீதத்தையும் கற்றுக்கிட்டவங்க. 1949 வாழ்க்கை அப்படிங்கிற தமிழ் படத்தில் நடித்தாங்க. மற்றும் பஹார் அப்படிங்கிற ஹிந்தி படங்கள்லேயும் அவங்க அறிமுகமாகினாங்க. இந்திய சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் இந்த வைஜெயந்திமாலா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காங்க. சென்னையில் பிறந்த வைஜெயந்திமாலா அவர்கள் சிறு வயதிலே பரதநாட்டியம், கர்நாடக இசையில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்ததுனால 4 வயதிலே போப் முன்னாடி போய் நடனம் ஆடியிருக்காங்க. மேலும் 15 வயதில் வாழ்க்கை அப்படிங்கிற தமிழ் படத்துலேயும் ஒப்பந்தமானாங்க. திரைப்பட வாழ்க்கை அப்படின்னா இவங்க அறிமுகமானது 1949 வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு படம், 1950 ஜீவிதம் அப்படிங்கிற தெலுங்கு படம், அது இல்லாமல் 1951 பஹார் அப்படிங்கிற ஹிந்தி படங்களையும் இவங்க அறிமுகமானாங்க. நாகின் அப்படிங்கிற படம் 1954 வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய வெற்றியை இவங்க கண்டாங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் தேவதாஸ், சாதனா, கங்கா யமுனா சங்கமம் போன்ற படங்கள்லையும் இவங்க பல விருதுகளையும் பெற்றிருக்காங்க. இந்திரா காந்தியின் ஆதரவோட காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சு மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட உறுப்பினராகவும் இவங்க இருக்காங்க. இவங்க தமிழில் நடித்த தேன் நிலவு படம் மிகவும் பிரசித்தம். அதே போல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் அப்படிங்கிற படத்தில் இவங்களும் பத்மினியும் ஆடின அந்த நடனம் என்றும் மறக்க முடியாத ஒரு பாடல் நடனம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க இரும்புத்திரை அப்படிங்கிற படத்தில் சிவாஜி கணேசன் அவரோட நடிச்சிருக்காங்க. தேன் நிலவில் ஜெமினி கணேசன் அவரோட இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படத்தில் நிறைய பாடல்கள், அந்த பாடல்கள் அனைத்துமே அவ்வளவு அருமையாக இருக்கும். 1968ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் 4வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 1970 திரைப்படத்தில் நடித்த பிறகு வைஜெயந்திமாலா நடிப்பு துறையிலிருந்து ஓய்வு பெற்றாங்க. அதன் பின் அவர் தனது நடனத்திற்காக, குறிப்பாக இந்திய பாரம்பரிய நடனத்தின் ஒரு வடிவமான பரதநாட்டியத்தில் இவங்க செய்த பணிக்காக புகழும் பெற்றாங்க. பயிற்சி பெற்ற கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த இந்திய அங்கீகாரமான சங்கீத நாடக அகாடமி விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. 2024ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் 2வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விபூஷன் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்தியில் ராஜ் கபூரோட இவங்க நடித்த படங்கள் மிகவும் பிரசித்தம். அதே போல் அவரோட நடித்தப்போ காதல் கொண்டு கிட்டத்தட்ட அவரை திருமணம் செய்து கொண்டதாகவே பத்திரிகைகளில் கூறப்பட்டது. ஆனால் அதை முற்றிலும் மறுத்துட்டாங்க.